எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பேங்காக் லேக் தான். ஸோ இதுவும் பேங்காக் லேக் தான். அந்த வியூ பாயிண்ட் வந்து அங்கே கொஞ்சம் தூரத்தை தள்ளி இருக்குது. அங்கேயே ஃபோட்டோஸ் எடுத்து அப்புறம் வந்து ஹேண்ட்லே போகிறோம். ஹேண்ட்லே முடிச்சுட்டு அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஹும்லிங்கா பாஸ் தான் லாஸ்ட்டு. இது முடிச்சு நேராக மணாலிட்டு நம்ம ஊருக்கு போகிறோம். அவ்வளோதான் இதோட ட்ரிப்பு. ஸோ சரியான குளிர், -8 டிகிரி. நான் வந்து ரூமை பிளாக் பண்ணலாம் நினச்சேன். பட் என்னால் வந்து இந்திக்கு கூட முடியல. அவன் ஹீட்ரு இந்த மாதிரி வந்தீங்கன்னா இங்கே நிறைய இந்த மாதிரி சின்ன ரூம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கே தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு வழியே இல்லை நமக்கு. இல்லைன்னா நீங்கள் வந்து காலையில் இந்த இடத்த விசிட் பண்ணிட்டு கிளம்பிருக்கேன். பேங்காக்ல எல்லாம் வந்து ஸ்டே பண்ண நினைக்கிறீங்க. குளிர்றது பயங்கரமாக. எப்பவுமே க்ளவுஸ் போட்டுருக்காங்க, பயங்கர குளிர்றது. க்ளவுஸ் போட்டு கம்ஃபர்டபுளாக வண்டியோட ஓட்ட முடியல. என்டர் க்ளவுஸு நம்ம கரெக்டாக வந்து கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே கரெக்டாக தெரியல. நல்லா இருக்கும். இங்கே தான் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் காட்டுறேன் அவளுக்கு. ஸோ இங்கே வரேன், எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பைக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ஒருத்தர் வராங்க. லேக் வந்து ஆக்சுவலாக அங்கேயே பார்த்துட்டாங்க பக்கத்தில் இதுதான். செம்ம குளிர். ஸோ நம்ம பற்றி தான் பேங்காக் தண்ணி அது கொண்டு வந்துடும் வந்து. ஸோ கடல் மாதிரி தண்ணி வந்து நார்மலாக தான் இருக்குது. சில்லுன்னு அந்தளவுக்குலாம் இல்லை, பெருசாக நார்மலாக தான் இருக்குது. வெளியே அடிக்கிற காற்று இப்போ தான் பயங்கரமாக கொடுக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு அலையை மட்டும் ஒரு ஸ்லோ எல்லாம் வந்து இந்த க்ளவுஸ் மட்டை மாதிரி இருக்குது. குளிர் பயங்கரமாக தான் மட்டை மாதிரி இருக்குது. ஓகே, வெல் லெட்ஸ் கோ. இல்லை ஃபுல் க்ளவுஸ் விட்டோன்னா கிளச் விட்டோன்னா தான் போகுது வண்டி. கிளச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்ம வண்டிக்கு. ஓகே பாய். கிளம்ப வேண்டியதா. சரியான குளிர், மைனஸில் இருக்கும் கண்டிப்பாக. தண்ணியில் தெரியாமல் கை வச்சிட்டேங்க. வச்சேன் எப்படி ஆப்போன்னு நினைக்க எதிர்பார்க்கலாம். அவ்வளோக்குள்ள குளிர். வைக்கும்போது நல்லா இருந்துச்சு, நல்லா சூடான தண்ணி வச்சனால அவ்வளோலாம் சூடாக இருந்துருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் எடுத்த உடனே வெளியே வச்ச உடனே கை அப்படி குளிர்னா குளிர், அப்படி ஒரு குளிர். ஆத்தாடி, இதுக்கும் இருக்கக்கூடாது. உடனே க்ளவுஸ் வேறு வண்டியில் வச்சுட்டு வந்தேன். இனிமேல் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு ஓடி வந்துட்டேன். உடனே முடிஞ்சு. எங்கே தான் ஏதாவது 3 Idiots பிக்சர் எடுத்துருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரி ரீல்ஸ் தான் பண்ணியிருக்கேன். அவங்களும் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஹிந்திஸ். ஒன்று பீகார், ஒன்று வெஸ்ட் பெங்கால்ஸ், இன்னொன்று நம்ம கூட வந்திருக்கேன் பாய் கர்நாடகா. ஸோ எல்லாம் கொலாபரேஷன் ஆகி சைடு. ஸோ அதனால் அந்த ஒரு வீடியோ வந்து ஏதாவது மேட்ச் பண்ணி தேடி பார்த்து இருந்த ஒரு ரீல்ஸை போட்டு விட்றேன். நம்ம நண்பன் சொல்கிறோம்ல, உங்கள் 3 Idiots நம்ம ஊரில் அங்கே எடுத்தாங்க. எங்கன்னா இந்த பைக்கில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 50 ரூபாங்க சார்ஜ் ஒரு ஆளுக்கு. ரொம்ப அதிகம்தான். ரோடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் மேலே ஏற வர. இப்போ ஹண்ட்லே போகிறோம். ஹண்ட்லே வந்து 200 கிலோமீட்டர் சம்திங் நினைக்கிறேன். நிறைய ஆஃப் ரோடு உண்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து உமிங்லா பாஸ் முடிச்ச உடனே நேராக மணாலி தான். ஆக்சுவலி இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுவோன்னு நினைக்கிறேன். உம்லிங்களால் ஸ்டே பண்ணுவோம். சீக்கிரமாக மணாலி கிளம்பிட்டோன்னா அங்கே நம்ம வண்டி சர்வீஸ் விடணும். போகிற வழியில் ஏதாவது பிளேஸ் இருந்தால் வண்டி சர்வீஸ் விட்டு அங்கேருந்து எடுத்து அப்படியே கிளம்பிட வேண்டி தான். டைம் ஆயிடுச்சு, 4:30 நாள் ஆயிடுச்சு. ஓ அப்படியே நான் பேச வாய்க்குலேருந்து புகையாக வருது. கரெக்டாக இந்த ஒரு அந்த கிளச் இருக்குல்ல, கிளச் வந்து கரெக்டான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. அதில் இந்த க்ளவுஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு நான் போட்டு ஓட்டி கண்டினியூஸாக போட்டு ஓட்டி தான் வந்துருக்காது. பறக்கிற சும்மா லோக்கல் கை. நம்ம வந்து இது வந்து ஆரம்பத்தில் ஒரே ஒரு நாள் க்ளவுஸ் போட்டு ஓட்டினேன். மழையில் நனைஞ்சிருச்சு திருப்பி வச்சுருந்தேன். திருப்பி என் ஹேத்தை கொஞ்சம் வெப்பம் போட்டிருந்தேன் குளிர்னு சொல்லிட்டு. இல்லை கருதுங்களா பஸ்ஸுக்கு வரதுக்கு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அப்போவும் வண்டி எடுக்க ஆரம்பிச்சிருந்துச்சு உள்ள பயங்கரமாக. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் போட்டிருந்தேன் க்ளவுஸு. இல்லை செகண்ட் கியரே வண்டி இழுக்க மாட்டேங்குது பயங்கரமாக. அவ்வளோ ஒரு மேடு ரோடு, அந்தளவுக்கு ஒரு இதாக இல்லை. ஃபஸ்ட்டு கியர் தான் நம்ம வண்டிக்கு, இந்த வழி இல்லை. வா இல்லை கீழே இருக்குது இந்த லேக் தான் பேங்காக் லேக். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு
கண்டுபிடிச்சு வந்திருக்கோங்க. சரி, நிறைய ஆஃப் ரோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்லேயுமே இருக்குதுல்ல. ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தேன். ஆ कैसे क्या बोलते हैं देखो क्या बोलो என்ன சொல்றோன்னு புரியலையே. ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தோம். கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுருக்கு பாருங்க, நல்ல ப்ளூ கலரில். ஸோ செம்ம குளிரும் ஆரம்பிச்சிட்டு பயங்கர. ஸோ அந்த இடம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு வீடியோ எடுக்கலாம் ஃபோட்டோலாம் நினச்சி ஃபோட்டோ எடுத்தோம். அடிச்சா நம்ம கேமரா ஆன் பண்ணி அப்படி வீடியோ காமிச்சிருவோம் சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கேன். சைடு ஃபுல்லாக தண்ணி தான். நேற்று ஆக்சுவலி நைட்டு வந்து வரும்போது இருட்டில் கண்டிப்பாக ஒன்றுமே தெரியாத நடக்கல. சரியான ஒரு டவுனல், ஃபுல்லாக பெரிய டவுனல், மலையிலேருந்து இறங்குது. இதாவது கொஞ்சம் இடம் இருக்குது, அதுக்கு இடமே கிடையாது. திரும்புகிற இடம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். குளிர் வேற ஹெவி. எப்படியோ ஆனால் ஒட்டணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் கண்டிப்பாக கீழே விழுவும் அந்த மாதிரி இருந்துச்சு. இது எப்படியோ ஓடிட்டு பண்ணிட்டோம் கரெக்டாக. லேக் எவ்வளோ பெருசா நல்லா இருக்குது. பேங்காங் பேங்காங். வாயிலேருந்து புகையாக வருது. பேச பேச வாயிலேருந்து புகை வந்துகிட்டே இருக்கு. நானும் உங்களுக்கு இந்த ட்ரிப்பு முடியதுக்குள்ளே கண்டிப்பாக ஒன்ஸ் ஐஸை காமிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். பட் அதுதான் நடக்க மாட்டேங்குது. இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் நடக்கும். ஆனால் பைக்கில் ஒரு மாதம் கழிச்சு வர முடியாது. நல்ல காஸ் அப்போ வந்தால் கண்டிப்பாக ஐஸு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் நீட்டாக. கேபே ஆ முன்னாடி. ம் வா, வியூ பாயிண்ட் பின்னாடியுமே சூப்பராக தான் இருக்குது. அடே தெரியுதா கேமரால ப்ளூ கலர் வாட்டர், சரியான ப்ளூ. கையை வச்சதான் முடிஞ்சே போச்சு. கேபே पेट्रोल नहीं है। ये नको नको नको, 1 मिनट रुको, एक गाड़ी साइड लगते हैं हम, 1 मिनट। इलिमल क्या हाँ पेट्रोल नहीं है। आ गया इतना जल्दी। हाँ पूरा कलियो मल्ले ಬಾಟ್ಲಿ ಇಲ್ಲ ನಮ್ಮ ಕಡೆ. ಬಾಟ್ಲ್ ನಮ್ಮ ಕಡೆ ಇಟ್ಟಿಲ್ಲಲ್ಲೋ, ಅದು ಇಟ್ಟಿರ್ಬೇಕು, ತಪ್ಪು ಮಾಡಿ. थोड़ा हवा कम है, चलते लायक इधर। इतना जल्दी। हम्म हम्म। हमको 5 लीटर हो गया, अभी 5 लीटर है कड़ी, बाकी क्या। हाँ ओके, अब आना ये इधर है। थोड़ा इधर रुको भैया भैया। ये वो कैन डालो। हम्म चलता है ये कैन है। कितने किलोमीटर जाते हैं अभी ये कैन? 120 है। ओके। உடனே ஸ்டார்ட் ஆயிட்டு வண்டி, பெட்ரோல் இல்லாம. ஓகே, நம்ம வண்டி எடுத்து இடத்துல நம்ம 5 லிட்டர் ஒதுக்கி ஊற்ற வேண்டிதான்.
நேற்று ஆக்சுவலி நம்ம கூட டேங்க் ஃபில் பண்ணியிருந்தாங்க. 15 லிட்டர் அவங்க வண்டி டேங்க் கெப்பாசிட்டி கான்டினென்டல் ஜிடி. நம்மளோட 10 லிட்டர், ஆக்சுவலி 11 லிட்டர் கன்ஃபார்ம் இல்லை, 10 லிட்டர் தான் நினைக்கிறேன். நான் எப்போவுமே ஃபுல்லாக போட்டதே கிடையாது. ஸோ வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ரொம்ப தூரம்லாம் நாங்கள் வரல. அப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 170, இப்போ வர கரெக்டாக 200 கிலோமீட்டர் வந்துருப்போம். 200 கிலோமீட்டரில் இன்னொன்று நேற்று ஆஃப் ரோடு பண்ணியிருந்தோம். அதனால மேபி ஃபுல்லாக காலியாக இருக்கலாம். இன்னொன்று ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனால அவருக்கு வந்து அவர் வண்டி மைலேஜ் கொடுக்க வந்துருக்கலாம். ஸோ நம்ம வண்டியுமே மைலேஜ் கம்மி தான் ஹில்ஸ்லேயுமே. ஆனால் பரவாயில்ல, ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. ஓகே, அது நல்ல ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு 5 லிட்டர் பாய் வச்சிருக்காரு கையிலே. அடுத்து எங்கே நினைச்சுனா ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு. க்ளவுஸுக்குள்ளே குளிர ஆரம்பிச்சிட்டு இப்போமே நல்லா. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்டிப்பாக ஒரு க்ளவுஸ் ரொம்ப உள்ள, அதனாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஊர்லலாம் போட்டு ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப நார்மலாக அழகாக இருந்துச்சு. இப்படி இப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதை போட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு. 2வது கியரில் பவர் இல்லையா மக்கள், ஒரு வேலை படுக்குது ஒரு மாதிரி. எல்லாத்தையும் பக்கா ஊருக்கு போனேன். வண்டியை மொத்தமாக ஓட்டு வர சர்வீஸ் செக் பண்ணணும். ஜென்ரலாக ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணணும். இன்னும் கரெக்டாக ஆக்சுவலி இந்த ஹேண்ட் பாரு அன்னைக்கு ஒரு மாதிரி இருந்து, பட் இன்னைக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா எந்த பிரச்சனையும் இந்த மாதிரி தெரியல. அன்னைக்கு மேபி அந்த காற்று கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கு. மற்றபடி ஓகே தான். இந்த மாதிரி இருக்குது. திருப்புறதுக்கு அன்னைக்கு ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் காலையில் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இப்போ ஓகே தான் இருக்குது. அந்த இஷ்யூ இல்லை நினைக்கிறேன் இப்போதைக்கு. அடுத்து இன்னொரு பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து ஜாயின் பண்ணுறாரு கூட. ஆக்சுவலி ஜாயினிங் சிங்கிள் ரைடாக இருந்துச்சு, இப்போ வந்து குரூப் ரைடாக மாறிடுச்சு. பெங்களூரில் வந்திருக்காரு போல. பின்னாடி ஒரு வண்டியில் பின்னாடி வண்டி இருந்து நேரில் தெரியுமான்னு தெரியல, உங்களுக்கு தான் பார்க்க. கண்டிப்பாக இப்போ ஓவர்டேக் பண்ணாரு, காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அவர் வந்து அவரும் அங்கே தான் போகிறாராம். ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஓகே ஜாயினிங், வாங்க வாங்க எத்தனை பேர் வேணாம் வாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கோம். பட் இது நீ எவ்வளோ தூரத்துக்கு ஆஃப் ரோடுன்னே தெரில. இங்கேருந்து கண்ணில் பார்க்குற தூரம் வர ஆஃப் ரோடாக தான் தெரியுது. நேற்று சொன்னாங்களே அந்த ரோடு இதுவாக தான் இருக்கும், ஆஃப் ரோடாக தான் இருக்கும் நினைக்கிறேன் தெரிஞ்சு. 50 கிலோமீட்டர் விட்டு இருந்தாலும் கஷ்டம் தான், ரொம்ப வெறுத்து போயிருங்கிறத. வண்டி கஷ்டம், கார்லாம் சும்மா பறக்க விட்டு புகையாக கிளப்பிட்டு போச்சு. அடி ஒரு பிஎம்டபிள்யூ காரு சரியான ஸ்பீடு, சரசரன்னு போச்சு. அப்புறம் இனோவா ஐட்டமும் வேகமாக போச்சு நல்லாவே. அந்த அணுக்குது அந்த இனோவா அவ்வளோ வேகமாக பொழுது கிளப்பிட்டு போச்சு. ஃபோட்டோஸ் எதாவது எடுப்பாங்களா இருக்கும் அதோட. இதுவே புல்லட்டை கிளப்புது, ஜிடிஏ புகையை கிளப்புது. நம்ம காரில் வச்சுட்டு பாருங்க இந்த அளவு புகை கிளப்போம் அப்படின்ட்டு. நம்ம வண்டி ஆக்சுவலி புகையாக தான் வந்துட்டு இருக்கோம் பின்னாடி, நமக்கு தெரில. இப்படி ஆஃப் ரோட் எப்படி இருக்குதுமா, பறக்குதா சும்மா. இப்படி புகை கிளப்பிக்கிட்டு போகணும் நம்ம வண்டி. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். பெரிய பெரிய கல்லுதெல்லாம் அடிச்சுட்டேன்னா பிரச்சனை ஆகிரும் அதுக்காண்டி. புல்லட்டுக்கிட்ட போட்டு போனாங்க ஆரம்பிச்சு வச்சு பார்த்தாடி பெரிய பெரிய கல். புகை கிளம்புது 2 வண்டிலையும், அதுலேயும் கிளம்புது இதுலேயும் கிளம்புது. அடி சார் ரேஸ். ஏதோ கொஞ்சம் சுமாரான ரோட்டுக்கு வந்துட்டு, நல்ல ரோடுன்னு சொல்ல முடியாது, ஓகே ஏதோ சுமாரான ரோடு. நமக்கு இந்த மாதிரி ரோடு கிடைச்சாலே போதும். வாட் ஆ பியூட்டிஃபுல். ஓகே ஓகே ஸ்டாண்டில் கற்றுவிட. पकड़ दो, पानी में लो।
इधर से निकल जाएंगे, ये रास्ता ठीक है। पानी के अंदर क्या है मालूम नहीं, क्या भी नहीं रहता। जान दे திரும்ப நம்ம கடி தான் வந்து கொடுத்தாங்க ಒಂದು ನಿಮಿಷ ಇಲ್ಲ ಇಲ್ಲ हाँ अच्छा है, कैबिन है उधर, अच्छा रहता है। बड़ा सा पत्थर था ना, हाँ इतना बड़ा पत्थर था, वो पत्थर को लगे रहेगा जो रोड में क्या है भाई, जिंदगी में और क्या रोड बाकी है भाई। रोड हो गया, कितना किलोमीटर दिखा रहा है सर? 54, वहाँ से ये 16 ही किलोमीटर है। देखो दिख रहे हैं ना, 54 ऐसा ही रोड है। ओहो புழுதி மணல் ஏதோ கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது. ரோட்டரை கிராஸ் பண்ணி அந்த ரோட்டில் ஏறிய வேண்டியது தான். ஸோ ஒத்துக்கு மட்டும் வேண்டியது தான். இது அப்பப்போ கூட்டமாக தொட்டுக்க வேண்டியது கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அப்படி பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டுருக்குல, அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடம் மட்டும் பேச்சஸ் இருக்குமா. ஒரு டிரைவர்கிட்ட நிப்பாட்டி கேட்டிருந்தோம், அவர் தான் சொன்னார். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடம் வரமா மட்டும் பார்த்து போயிட்டால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. வண்டி செகண்ட் கியர்லேயும் போக தான் சரி, ஃபஸ்ட் கியர்லாம் இழுத்துருக்கு. சடனாக ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் போட்டு இழுக்க முடியல, ஹெவி இதாக இருந்தது. இந்த ரோடு மோசமாக இருந்தாங்க. பட் நாளைக்கு இதோட பெரிய அனுபவங்கள் காத்திருக்கு. நாளைக்கு ஃபுல் ஆஃப் ரோடு, இன்றைக்கி மேலே கிடையாது. நாளைக்கு வெறித்தனமாக இருக்கும் ஆஃப் ரோடு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லிக்கிட்டாங்க, ஏன்னா மேப்பே காட்ட மாட்டேங்க அந்த இடத்துக்கு. ஆஃப் ரோடு தான் போகணும் ப்ரோ அப்படின்னாங்க. சரி ப்ரோ அப்படின்னேன், பார்ப்போம். மறுபடியும் சாப்பாடு வந்தாச்சு பார்த்தீங்களா, அது அப்பப்போ எடுத்து விட்டுட்டா போதும். வா 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 இருக்கு, செம்மையாக இருக்குல்ல ரோடு. டீயாக போட்டு குடிக்கலாம். ஆனால் என்ன, நம்ம சாகில் ப்ரோ வந்து டீ குடிக்க மாட்டார். யாருக்குன்னே டைமர் அதிகமாகிட்டு, இல்லைன்னா இப்போ நிப்பாட்டி டீ போட்டு குடிச்சிடலாம். இல்லை உரமா இங்கே விட்டு வண்டி விட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படி இருக்குது. அந்த ஸ்டவ்வு, போர்ட்ரேட் ஸ்டவ்வு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அந்த பால் காப், இந்த அங்கே ஹோட்டலில் வச்சுருந்தாங்க இந்த காஃபி போடுறதுக்கு சுகரு, அந்த மில்க் பவுடர்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன். வேறு நானும் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தேன். கொஞ்சம்னா இது காஃபி பவுடரும், காஃபியில் டீ பவுடரும், அப்புறம் என்னது கொண்டு வந்தேன், சுகர். நம்ம ரெண்டுமே கொண்டு வந்தேன். டீ வந்து பிளாக் டீ போடலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டில் கொண்டு வந்தேன். இல்லைன்னா இப்போ ஏதாவது கடையில் பார்த்து பால் பாக்கெட் வாங்கி வேண்டியதான். மறுபடியும் ஆஃப் ரோட் ஸ்டார்ட். தடி ஒரு லாரி வரல வருது, பயங்கரமான லாரி. எப்படி இந்த இடத்துலாம் போக முடியும், ஒதுக்கி விட்டாகணும். இடத்த ஒதுக்கி விட்டுற வேண்டியதான், ஒரு வழியே இல்லை. ரிவர் கீழே போயிட்டு இருக்கு. கீழே விழுந்தா நம்மளை ரிவர் அடி வாங்க வாங்க சார் வெல்கம் பண்ணும் நம்ம பயங்கரமா. எனக்கு நான் விழுற கூட பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு என் வண்டி எதுவும் ஆகக்கூடாது. அதனால தான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன் நான். எனக்கு தானே பரவாயில்ல, வண்டிக்கு தான் ஆகக்கூடாது, அவ்வளோ என்ன பொறுத்தவரை தான். ரொம்ப பத்திரமா நானே பாதுகாத்து வந்துட்டு இருக்கேன். ஓகே, மறுபடியும் கொஞ்சம் ரோடு, மறுபடியும் அந்தளவுக்கு ரோடு நல்ல ரோடு சொல்ல முடியாது, கொஞ்சம் சுமாரான ரோடு.
எந்த இடத்துக்குள்ளே போயிட்டு இருக்குன்னே தெரில. ஏதோ ஒரு பாறைக்குள்ளே வண்டி அடி பம்முது. சரியான மேடு. அதான் இடி பம்முது வண்டி. இது பள்ளம். பாறைக்கு உள்ள ரோட பிடிச்சிருக்காங்க செம்மையா. அப்பா வெள்ளை கல்லாக இருக்கலாம், எல்லாமே ரிவர் தான். ஆக்சுவலி தண்ணி நிறைய போகும்போது அப்படி போகும் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் போகிறதுனால சைடில் மட்டும் போயிட்டுருக்கு. அது ஒரு வழியாக பிடிச்சி அது போயிட்டுருக்கு. நம்ம அதர் சைடில் ஒரு வழியாக போயிட்டு இருக்குங்களா. சரியான ஏரியா இது. கல்லுக்குள்ளோடிலாம் பூந்து போனாங்க. ஆஹா எவ்வளோ பெரிய பள்ளம். ஆக்சுவலி இந்த மலை எல்லாமே ஐஸாக இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து லாஸ்ட் வேறு மாதிரி டைமில் வந்துச்சுன்னா, வேறு மாதிரி இல்லை, இன்னொரு 1 மந்த் கழிச்சு வந்தாலே கண்டிப்பாக ஐஸ் ஆயிரும் ஃபுல்லாகவே. இப்போ மேலே மட்டும் படர ஆரம்பிச்சிருக்கு லைட்டாக. டாப்பில் மட்டும் ஐஸ் லைட்டாக விழ ஆரம்பிச்சிருக்கு. இனி ஃபுல்லாக ஐஸ் விழ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 1 மந்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆயிரும். அப்புறம் ரோட்லேயே நீங்கள் ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கார் ஆக்சுவலி வரலாம், கார் வந்து எப்படியும் போயிடும். பட் பைக் இஸ் நாட் பாசிபிள். பைக் வந்து இன்னொன்று அலோவே பண்ண மாட்டாங்க. இன்னும் இந்த 15 தேதிக்குள்ளே ஃபிக்ஸ் போட்டுருவாங்க. இப்போ அக்டோபர் 15 லாஸ்ட்டு. அதுதான் எல்லா வருஷமும் டேட்டு. பட் இந்த வருஷம் லேட்டாக வர்றதுனால எப்படி இருக்குன்னு தெரில. இப்படி இருக்கலாம், மேபி சொல்ல முடியாது. ஸோ அதையும் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் காரில் வந்து. அந்த தெரியுது உங்களுக்கு, மழை வந்து மேலே மட்டும் லைட்டாக அந்த வெள்ளை கலரில், அதுதான் ஐஸ். இப்போ தான் ஐஸ் வந்து லைட்டாக படர ஆரம்பிச்சிருக்கு மேலே மட்டும். ஃபுல்லாகவே ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆச்சுன்னா அப்புறம் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. இந்த இடம்லாம் அப்படி ஃபுல்லாக வெள்ளைன்னு இருக்கும். இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் ஞோடி கார் போகிறதுக்கு வண்டி போகிறதுனால அப்படி இருந்துகிட்டே இருக்கும் ரோடு மட்டும். ஆனால் என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னா, பயங்கரமாக என்ன சொல்கிறது, ஸ்லிப்பாக ரோடு. ஸ்லிப்பாக என்னன்னா அது எல்லாமே ஐஸ் ஆயிரும். அந்த ரிவருமே ஐஸ் ஆயிரும் உங்களுக்கு. ரிவர் மேலே வண்டி போகலாம், அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரீஸ் ஆயிரும். தண்ணியே இப்போ நம்ம வாங்கி வச்சு குடிக்கிற தண்ணியே ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடிச்ச மாதிரி இருக்குது தண்ணியே. கொஞ்ச நேரத்தில் அதுவே ஃப்ரீஸ் ஆயிரும் உங்களுக்கு விட்டா. ஸோ இவ்வளோ பெரிய ரிவர் ஃப்ரீஸ் ஆகாதானே, அதுவும் சுற்றி ஐஸாக இருக்கும்போது கண்டிப்பாக ஃப்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் ஆனால் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா, வண்டி மட்டும் ஸ்லிப் ஆகி போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பேச முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு வண்டியில் தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. பார்க்குற வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு பெருசாக தெரியாது, பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது பயங்கரமாக இருக்குது. நானும் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் பார்க்கும்போது என்னடா இப்படிலாம் இருக்குமா ரோடு, எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் தோணுச்சு. நம்மளாம் அந்த ஈஸியாக எடுத்து ஓட்டிடலாம் அந்த இடத்துல. அந்த ரிவர் கவர் இது பண்ணுறதா இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், கிராசிங்கில் இருக்கட்டும், எதுவுமே வீடியோவில் பார்க்கும்போது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்மளாம் அந்த அசால்ட்டை ஓட்டிடும் அப்படின்னு எனக்கு தோணும் அப்போது. ஆனால் இப்போ எல்லாம் அப்படி இல்லை. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு தான் ஓ இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு அப்படிங்கிறது புரியுது. எதையுமே நம்ம ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் கஷ்டமாக தெரியுது. எங்கே பார்த்தாலும் அந்த மஞ்சள் பைஸ் மாதிரி அந்த ஒரு மலை லெட்டரில் எழுதி வச்சிருக்காங்க. என்ன எழுதிருக்காங்கன்னு புரியல எனக்கு சத்தியமாக. அவங்க பெயிண்ட் கொண்டு வந்திருக்காங்க, அது ஸ்ப்ரே பெயிண்டிங். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளும் ஸ்ப்ரே பெயிண்டிங் வாங்கிட்டு வந்து அடிச்சு விட்ருவோம் நம்ம சேனல் வேறு. ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக். பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வண்டி, அப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால் வண்டி, அப்புறம் வந்து பீகார் வண்டி, 3 பேர் கொலாபரேஷன் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு சோலோ வந்தோம் தனியாக, இப்போ பார்த்தீங்கன்னா 3 சேர்ந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் பயங்கரமாக. பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா அண்ணா ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இது கம்மி எடுத்துன்னு வந்தேன், இதுக்கு டிலீட் பண்ணி கொடுத்து பார்த்தீங்களா எப்படி. ஸோ அதனால் எதாவது பிஸ்கெட் அடிச்சு சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நேரம் உட்காந்து இங்கே பாருங்க. ஸோ என்ஜாய் பண்ணுவோம் பயங்கரமாக. எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன்.